ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் உஸ்தாத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் தோழர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நல்லோர்கள் அனைவரின் மீதும் நம்மவர் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதரிகளே, சென்ற வகுப்புல தாவாவுடைய பங்களிப்பில பெண்களுடைய பங்களிப்பும் வேண்டும் என்பதையும், அதே போல இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட சஹாபிய ஆண்களும் சஹாபிய பெண்களும் எந்தெந்த கபிலாவை சேர்ந்த இருந்தார்களோ அவங்க இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்தந்த கபிலா, அதாவது குலம் கோத்திரத்தாருக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க என்பதையும் பார்த்தோம். அதே போல இன்று நம்மிடத்துல இஸ்லாம் வருவதற்கு அந்த நபித்தோழர்களுடைய மிகப்பெரிய ஒரு தியாகம், அர்ப்பணிப்பு என்பதையும் பார்த்தோம். அது விஷயமா என்ன சொன்னோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கடைசி உரை, அந்த உரையில இஸ்லாத்தினுடைய செய்திகளை சுருக்கமா எடுத்து சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அலா, மக்களே அறிந்து கொள்ளுங்கள், ஃபல்யுபல்லிஹு ஷாஹிதுல் காயிப, இங்கு வந்தவர்கள் இங்கு வராத மக்களுக்கு இந்த செய்தி எடுத்து வைக்கட்டும் என்ற இந்த செய்தியை சொன்ன பிறகு ஒவ்வொரு நபித்தோழர்களும் தன் மீது இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை, நல்லா கவனிங்கம்மா, தன் மீது இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை, அந்த கடமை உணர்வை உணர்ந்ததுனாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல்லுக்கு அப்படியே கட்டுப்பட்டாங்க. யார் யாருடைய வாகனங்கள் எல்லாம் எந்தெந்த திசையில இருந்ததோ அந்தந்த திசையை நோக்கி இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் உலகம் முழுக்க இஸ்லாம் பரவியது என்பதை பத்தி பார்த்தோம். அதே போல அந்த கடைசி உரையில ஏறக்குரிய கலந்து கொண்ட மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுமா சொன்னேன்? 1.25 லட்சம். 1.5 லட்சம் மக்கள். இப்போ அந்த அரபுலகத்துல, அந்த அரபு மண்ணுல அடக்கம் செய்யப்பட்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? மக்காவிலும் சரி, மதீனாவிலும் சரி, அதை சுற்றியுள்ள அரபுலக நாட்டிலும் சரி, நபித்தோழர்களுடைய, அதாவது அடக்கம் செய்யப்பட்ட நபித்தோழர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில ஆயிரங்கள் தான். அப்போ 1.5 லட்சம் மக்களுக்கு மத்தியில ஒரு சில மக்கள் அரபுலக தேசத்தில் அடக்கம் பண்ண செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ மீதி உள்ள மக்கள் எங்கம்மா போனாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் எந்த ஊர்ல, எந்த தேசத்துல, எந்த கிராமத்துல இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணாங்களோ அங்கேயே வாழ்ந்து அங்கே மௌத்தா போயிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கு நம்ம இடத்துல இஸ்லாம் வருவதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நபித்தோருடைய தியாகம்தான். ஸோ அதனால இந்த பணி என்பது ஆண்கள் மீது கடமை, பெண்கள் மீது கடமை என்பதை பத்தி நாம இதெல்லாம் போன வாரம் நம்ம பார்த்தோம்.
அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பணியை எப்படிலாம் மேற்கொண்டாங்க என்பதை பத்தி பார்க்கும்போது முதல் விஷயமா என்ன சொன்னோம்? அல்லாஹ்வுடைய வசனங்களை மக்களுக்கு மத்தியில் ஓதி காட்டுவாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? 62வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம். புரியுதுங்களா? அப்போ அதே விஷயமா நம்ம என்ன சொன்னோம்? யாரெல்லாம் இஸ்லாமிய அந்த அடைப்பு பணியை தாவாவுடைய பணியை செய்ய விரும்பி செய்யறாங்களோ, ஸோ அவங்க அனைவருக்குமே குர்ஆன் பிழை இல்லாம ஓத தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், தாவா சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா வசனங்களையும் அவங்க மனப்பாடம் பண்ணி இருக்கணும், வித் பொருளோட தர்ஜுமாவோட. புரியுங்களா? வித் பொருளோட தர்ஜுமாவோட. சரி, கவனிங்கம்மா. 2வது விஷயமா என்ன பார்த்தோம்? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தாவாவுடைய வழிமுறைகள்ல தர்மத்தின் மூலமாக, புரியுதுங்களா, தர்மம் செய்வதன் மூலமாக இஸ்லாமிய அந்த அழைப்பு பணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்துள்ளார்கள் என்பதை பத்தி பார்த்தோம். புரியுதுங்களா? கவனிங்க, அந்த செய்தி மறுபடியும் சொல்றேன் பாருங்கம்மா. நபி தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அறிவிப்பாளர் யாருமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இஸ்லாமிற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எதை கேட்கப்பட்டாலும் அதை அவர்கள் கொடுக்காமல் இருந்ததில்லை. அப்ப நபியினுடைய ஒரு பழக்கம் என்ன? யார் எந்த நேரத்துல உதவி கேட்டாலும் அதை கண்டிப்பா கொடுத்துருவாங்க. இல்லை என்ற அந்த சூழ்நிலையிலும் கூட மாற்று ஏற்பாடு பண்ணுவாங்க. அதே போல நபியிடம் ஒரு மனிதர் வந்தார். 2 மலைகளுக்கு இடையே உள்ள ஆடு ஒன்றை அவருக்கு நபி அவர்கள் வழங்கினார். புரியுதுங்களா? 2 மலைகளுக்கு இடையே உள்ள ஒரு ஆடு ஒன்றை அவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினார். அந்த ஆட்டை பெற்றுக்கொண்ட அந்த நபி தோழர் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு மத்தியில மக்களே, நீங்களெல்லாம் முஸ்லீம் ஆயிடுங்க. ஏன் தெரியுமா? நிச்சயமாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வறுமையை பயப்படாமல் கொடையளிக்கிறார் என்று கூறினார். அப்போ ஒரு ஆடை கேட்டு வராரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டை கொடுக்குறாங்க. அதை பெற்றுக்கொண்ட அவரு அந்த குஷியில, அந்த சந்தோஷத்துல தன்னுடைய மக்களுக்கு இப்படி சொல்றாரு, நீங்கெல்லாம் என்ன ஆயிடுங்க? முஸ்லிம் ஆயிடுங்க. ஏன்னா நபி பயப்படாம, வறுமையை பயப்படாம வாரி வாரி கொடுக்கிறார். அப்ப இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல சில மக்கள் எல்லாம் உலகத்தினுடைய அந்த பொருளாதாரத்தை நாடி மட்டுமே தான் முஸ்லிம் ஆனாங்க. ஆனால் இஸ்லாம் அவர்களுக்கு உலகம் மற்றும் அதில் உள்ளவை அனைத்தையும் விட மிக பிரியமானதாக ஆகிவிட்ட காரணத்தினால அவங்க மரணிக்கின்ற பொழுது உறுதியான முறையில தான் என்ன பண்ணாங்க? மரணித்தார் என்ற ஒரு செய்தியை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நூலில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2312. புரியுதுங்களா? அப்ப இந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்மத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி காட்டினாங்க. இது விஷயமா நாம போன வகுப்புல என்ன சொன்னோம்? ஸோ இந்த என்ன சொல்றது, இந்த பூகம்பம், இந்த சுனாமி, அதே போல மழையினால, வெள்ளத்தினால ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, புரியுதுங்களா, நாம உதவிகள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அந்த வாய்ப்பை நாம என்ன பண்ணிக்கணுமா? பயன்படுத்திக்கணும். ஏன் சொல்லி காட்டினாங்க, ஹைருன் நாசி அன்ஃபஉ லின்னாஸ். மனிதர்கள் சிறந்தவங்க யாருன்னு சொன்னா, நீங்க மக்களுக்கு யார் அதிகம் பலன் தரக்கூடியவராக இருக்கிறாரோ அவர்தான் மனிதரில் சிறந்தவர். அந்த அடிப்படையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வது மட்டுமல்லாம அதை பிராக்டிக்கலா செஞ்சு காட்டாங்க. புரியுதுங்களா? சரி, இது 2வது வழிமுறை ரசூலுல்லாஹ்வுடைய தாவாவுடைய பணியில. அடுத்து 3வது பாருங்கம்மா.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை நேருக்கு நேராக, புரியுதுங்களா, மக்களை வந்து நேரடியா சந்திச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, இஸ்லாமை அறிமுகப்படுத்தி உள்ளார்கள். கவனிங்க, முஸ்னத் அஹமத் என்று சொல்லக்கூடிய நூலில் வரக்கூடிய ஒரு செய்தி. கிதாப் பேர் என்னமா? முஸ்னத் அஹமத். ஹதீஸ் 16,023. 14 இல்லமா 16, 16,023, 16,023. ஐயாமு ஜாஹிலியா, அதாவது அறியாமை காலத்துல இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ரபியா இப்னு இபாதித் தைலி, ரபியா இப்னு இபாதித் தைலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. தில் மஜாஸ் கடைத்தெருவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மக்களே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று கூறிக்கொண்டிருப்பதை நான் தன் கண்களால் பார்த்தேன் என்று அந்த நபித்தோடு அறிவிக்கிறார். அப்போ அரபுலத்துல 2 கடைத்தெருவுங்க ரொம்ப ஃபேமஸான கடைத்தெரு. ஒன்று தில் மஜாஸ், இன்னொன்னு உக்கால். புரியுதுங்களா? உக்கால் என்று சொல்லக்கூடிய கடைத்தெரு. புரியுதுங்களா? சந்தை மாதிரி வச்சுங்களேன், சந்தை. பொதுவாகவே பஜாரு, இந்த சந்தை, இந்த கடைத்தெருலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வியாபார விஷயமாக மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடம் அது. அப்படித்தானே? வெளியூர் வியாபாரிங்க வருவாங்க, உள்ளூர் வியாபாரி வருவாங்க. அதே போல அன்றைய தினம் வந்து என்னைக்கெல்லாம் அந்த கடைத்தெரு கூடுதோ, சந்தை நடக்குதோ, எல்லா மக்களும் வந்து என்ன பண்ணுவாங்கம்மா, ஒன்று சேரக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய அழைப்பு பணிக்காக அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தி கொண்டார்கள். புரியுதுங்களா? எப்படி சொன்னாங்க? மக்களே நீங்க சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்க தகுதியானவன், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படி சொல்லிட்டீங்கன்னு சொன்னா, அந்த கொள்கையை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ வெற்றியினுடைய இடம் என்ன? சொர்க்கம் என்ற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய 3வது முறை தாவாவுடைய ஃபீல்டுல. புரியுதுங்களா? அடுத்து அப்போ இந்த ஒரு செய்தியை நாம சொல்லிட்டே வந்தோம் தான் என்ன சொன்னோம், நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குதுமா. அந்த வாய்ப்பை நாம தாவாக்காக வேண்டி பயன்படுத்தணும். அப்படி சொல்லும் போது நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்றோம், பஸ்ல டிராவல் பண்றோம், ஃப்ளைட்ல டிராவல் பண்றோம். அப்போ அந்த சமயத்துல நம்மை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள், இப்ப பெண்களாகிய நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பக்கத்துல சகோதரிங்க உட்காந்து இருப்பாங்க. நீங்க இஸ்லாமிய புக்கை படிக்கிற மாதிரியோ, அல்லது குர்ஆனை தர்ஜுமா படிக்கிற மாதிரியோ, அல்லது பாம்ப்ளெட் படிக்கிற மாதிரியோ நீங்க படிச்சுட்டே இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எட்டி எட்டி பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாலே நீங்க பேசுவதற்கு உண்டான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற விஷயம் தான் நம்ம என்ன பண்ணோம் போன வகுப்புல கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நம்ம சுருக்கமா சொன்னோம். புரியுதுங்களா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை வந்து நேரடியாக சந்திச்சு இஸ்லாமிய இந்த பிரச்சாரத்தை பண்ணியிருக்கிறாங்க என்பது நமக்கு தெரிய வருகிறது. புரியுதுங்களா? சரி, அடுத்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல பண்புகள் மூலமாக இஸ்லாமிய அழைப்பு பணி பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஹதீஸ் பொறுமையா சொல்றேன், கேளுங்கம்மா. நபித்தோடர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புரியுதுங்களா? இந்த அதாவது இப்போ சொல்லப்படக்கூடிய அந்த செய்தி வந்து சஹீஹுல் புகாரில 4372வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. புரியுதுங்களா? 4372.
இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அமைச்சிக்கிறாங்கல்ல, அந்த புக்கில் வரும். ஓகேங்களா? பார்த்துங்க. ஆமா சார். ஆமாம்மா, கவனிக்கம்மா. அப்போ நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நஜிதுடைய பகுதியை நோக்கி குதிரைப்படை ஒன்றை அனுப்பினார்கள். அந்த படையினர் பனு ஹனீஃபா குலத்தைச் சேர்ந்த சுமாமா பின் உசால் என்று அழைக்கப்படும் மனிதர் ஒருவரை கைது செய்து கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து பள்ளிவாசலுடைய தூண்கள்ல அவரை கட்டி போட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரிடம் வந்து, உன் விஷயத்துல நான் சொல்ல போக முடிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அந்த சுமாமா பின் உசால் அந்த நபித்தோழர் சொல்றாரு, நான் நல்லதே கருதுகிறேன். முஹம்மதே, நீங்கள் என்னை கொன்றால் பழிக்கு பழி வாங்க வேண்டிய ஒருவனையே நீங்கள் கொள்கிறீர்கள். என்னை மன்னித்து எனக்கு நீங்கள் உபகாரம் செய்தால் நன்றி செய்யக்கூடிய ஒருவனுக்கே உபகாரம் செய்கிறீர்கள். நீங்கள் செல்வத்தை விரும்பினால் அதில் நீங்கள் விரும்புவதை கேளுங்கள் என்று பதிலளித்தார்கள். எனவே அவர் அப்படியே விடப்பட்டார். மறுநாள் வந்தபோது அவரிடம், சுமாமாவே என்ன நினைக்கிறீங்க என்று ரசூல்லா கேட்கிறாங்க. அதற்கு அவர் ஏற்கனவே சொன்ன பதிலைத்தான் சொன்னார். புரியுதுங்களா? அதே போல மறுநாளும் வந்தபோது, சுமாமாவே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது ஏற்கனவே என்ன ஒரு பதில சொன்னாரோ அதே பதில தான் மறுநாளும் சுமாமா பின் உசார் அவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய கட்டை அவிழ்க்கும்படி சொல்றாங்க. புரியுதுங்களா? உடனே சுமாமா பள்ளிவாசலுக்கு அருகில் இருந்த பேரிச்ச தோட்டத்திற்கு போயிட்டு குளித்து விட்டு பள்ளிவாசலுக்கு வந்து கலிமா சொல்லி அல்லாஹ்வுடைய மார்க்கமான இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு ஒரு விஷயத்தை அவர் சொல்றாருமா. என்ன விஷயம்? முஹம்மதே, அல்லாஹ் மீது ஆணையாக உங்கள் முகத்தை விட என்னிடம் வெறுப்பிற்குரிய முகம் பூமியில் வேறு எதுவும் இருக்கவில்லை. ஆனால் இன்று உங்களுடைய முகம் எல்லா முகங்களை விட எனக்கு மிகவும் பிரியமானதாக ஆகிவிட்டது. இரண்டாவது பாருங்க, அல்லாஹின் மீது ஆணையாக உங்கள் மார்க்கத்தை விட என் வெறுப்பிற்குரிய மார்க்கம் வேற எதுவும் இருக்கவில்லை. ஆனால் இன்று மார்க்கங்களிலேயே எனக்கு மிகவும் பிரியமானதாக உங்களுடைய மார்க்கமான இஸ்லாம் தான் எனக்கு ஆகிவிட்டது. மூணாவது பாயிண்ட் பாருங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களுடைய ஊரை விட எனக்கு வெறுப்பான ஊர் வேறு எதுவும் இருக்கவில்லை. ஆனால் இப்போதோ உங்கள் ஊர்தான் எனக்கு மிகவும் பிரியமானதாக ஆகிவிட்டது. நான் மக்காவுக்கு சென்று உம்ரா செய்ய திட்டமிருந்த நிலையில்தான் உங்கள் குதிரைப்படையினர் என்னை பிடித்து கொண்டனர். இப்போது தாங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு நற்செய்தி கூறி உம்ரா செய்ய அவருக்கு அனுமதி அளித்தார்கள். அவர் மக்காவிற்கு சென்றபோது அங்கே ஒருவர் அவரிடம், நீர் மதம் மாறி விட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு சுமாமா, இல்லை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் மதம் மாறவில்லை, மாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியும் முஸ்லிமாக மாறிவிட்டேன் என்று தன்னுடைய கருத்தை அங்கே பதிவு செய்கிறார். புரியுதுங்களா? இது ஒரு செய்தி. இதுல என்ன நமக்கு பாடம் அப்படின்னா, கவனிங்க, இந்த நபித்தோழர், அதாவது சுமாமா பின் உசால் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக திட்டமிட்டு இருந்தார். ஏன்னா இஸ்லாத்துடைய பிரச்சாரம் நிறைய வேகமா பரவிய காலம் அந்த காலம். மக்கள் எல்லாம் குடும்பமாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட காலம். அப்ப இது ஒரு சில மக்களுக்கு பிடிக்காத ஒரு காரணத்தினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து அழிக்க திட்டம் இருந்த காலம் அந்த காலம். அந்த சமயத்துல தான் இந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹ்வை கொலை செய்ய அவர் முடிவு பண்ணார். இத வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் மூலமாக, புரியுதுங்களா, ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் இந்த விஷயத்தை சொல்ல, சஹாபாக்கள் மூலமாக இவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா கைது செய்யப்பட்டு வந்தார். புரியுதுங்களா? அப்போ இங்க கவனிங்க, பள்ளிவாசலுடைய தூண்னா என்னம்மா, அந்த காலத்துல தூண் பில்லரா இருக்கும். ஏதாவது ஒரு மரத்தினுடைய கிளை அதை உடைச்சி அதான் நட்டிருப்பாங்க, அப்படிதானே? அந்த மரத்தினுடைய அதுதான் அப்போ தூணா இருந்திருக்கும். அப்போ அந்த தூண்ல அவர் வந்து கட்டப்படுது. கவனிங்க, 3 நாள். 4வது நாள் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேரா, இத்தனைக்கும் அவர் அடிமை என்ற ஒரு காரணத்தினால, எதிரி என்ற காரணத்தினால, கைதி என்ற காரணத்தினால அவருக்குரிய எல்லா உபகாரமும் அங்கே கொடுக்கப்படுது. அதாவது சுதந்திரமான மனிதருக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்படமோ, என்னென்ன கடமைகளுக்கு அவர் செய்ய வேண்டுமோ, அந்த எல்லா கடமைகளுக்கும் கைதியா பிடிக்கப்பட்ட இவருக்கு அங்க செய்யப்படுகிறது. இத்தனைக்கும் யாரும் அவருக்கு தாவாவும் கொடுக்கல. அப்போ இவரு வந்து இஸ்லாத்துக்கு வந்தாரு, கலிமா சொல்லிட்டாரு அப்படின்னா இடையில என்ன நடந்தது அப்படின்னா அங்கதான் நம்ம கவனிக்கணும். இப்போ இவர் பாக்குறாரு, யார பாக்குறாரு? சஹாபாக்களை பாக்குறாரு, ரசூலுல்லாஹ் பாக்குறாரு. ரசூலுல்லாஹ் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா சஹாபாக்கள் வந்து அது போட்டி போட்டு செய்யறாங்க இல்லையா? போட்டி போட்டு செய்யறாங்க. அதே போல தொழுகையுடைய நேரம் வந்தா ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி ஒரு கட்டுக்கோப்பான முறையில எல்லாம் ரசூலுல்லாஹ் தக்பீர் கேட்டா சஹாபாக்கள் தக்பீர் கேட்டுறாங்க, ரசூலுல்லாஹ் ருக்கு பண்ணா சஹாபா ருக்கு போறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த சஜிதாக்கு போனா சஹாபா சஜிதாக்கு போறாங்க. அதே போல உணவு உண்ணக்கூடிய விஷயத்துல எல்லாம் பகிர்ந்து சாப்பிடுறாங்க. ஒரே தட்டுல அமர்ந்து சகனுடைய அந்த தட்டுல உட்கார்ந்து எல்லாம் கலந்து சாப்பிடுறாங்க. சாப்பிடும் போது சாப்பாட்டுல ஒழுக்கத்தை ஃபாலோ பண்றாங்க. அப்போ ஒரு சிறந்த ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டு அந்த மக்கள் எல்லாம் ஹிதுமத், அதாவது பணிவிடை செய்வதில் போட்டி போடுறாங்க. வணக்க வழிபாட்டுல ரொம்ப பியூரா இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒருவனை தவிர வேற சில, அதே போல குலதெய்வம் சொல்லி வேற எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம் பண்றது இல்லை. இதெல்லாம் ஒரு 3 நாள் பாக்குறாரு. இதெல்லாம் ஒரு 3 நாள் பாக்குறாரு. அப்போ அந்த நபித்தோழர்கள், அந்த சஹாபி சுமாமா பின் உசால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கைதி கூட என்று பார்க்காம அவங்களுக்குரிய எல்லா உரிமைகளையும் கடமைகளையும் பர்ஃபெக்டா பண்றாங்க. சாப்பாடு கொடுக்கக்கூடிய நேரத்துல சாப்பாடு, தண்ணி தாகமா இருந்தா தண்ணி, அவர் சுய தேவை நிறைவேற்ற உண்டான வசதி வாய்ப்புகள், இரவு படுப்பதற்கு உண்டான வசதி வாய்ப்புகள், அவருக்கு தேவையான அனைத்துமே நபியினுடைய கட்டளையினால அந்த சஹாபாக்கள் பண்ணதுனால இந்த ஒரு நன்னடத்தைகள் அந்த சஹாபிக்கு பிடிச்சு போச்சு. அந்த சஹாபிக்கு பிடிச்சு போச்சு. அதனாலதான் என்ன பண்ணாருமா அவரே முன் வந்து கலிமா சொல்ல ஆரம்பித்து விட்டார். புரியல? அப்போ கைதியா இருந்த ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னு சொன்னா அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கைதிக்கு காட்டிய அந்த பணிவிடை, அதே போல சஹாபாக்களும் அந்த கைதிக்கு காட்டிய அந்த பணிவிடை, அப்போ நபியினுடைய நன்னடத்தையினாலும் சஹாபாக்களுடைய நன்னடத்தினாலும் தான் அவர் இஸ்லாத்துக்கு வந்தார்ன்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். இது வந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால நாமெல்லாம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய புரியுதுங்களா அந்த ஒரு நிலையில நாம இருக்கிறோம், முஸ்லிமா இருக்கிறோம். அப்படின்னா நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய அஹ்லாக் இவை அனைத்துமே நம்மை சுற்றி உள்ள வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக, பலன் உள்ளதாக அமைய வேண்டும். புரியுதுங்களாமா? நம்முடைய சொல்லு ஒண்ணு, நம்முடைய செயல் ஒண்ணு அப்படி இருந்தா நம்முடைய தாவா மக்களுக்கு மத்தியில் ஈடுபடாது. நாம தாவா பண்றோம், அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணும், அல்லாஹ்ட்ட மட்டும் தான் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம சொல்லிக்கிட்டு நாமே கபருக்கு போயிட்டு என்னம்மா தரகா வழிபாடை ஃபாலோ பண்ணா அது தாவா ஈடுபடுமா? ஈடுபடாது. அப்போ முஸ்லிமா இருக்கக்கூடிய நாம எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நற்குணத்தின் மூலமா இஸ்லாமிய அடைப்பு பணியை பண்ணாங்களோ, நபித்தோழர்களும் அந்த நற்குணத்தின் மூலமா இஸ்லாமிய அடைப்பு பணி பண்ணாங்களோ, அதே போலதான்
ஒரு தாய் இடத்துல, ஒரு முஸ்லிம் இடத்துல தேவை என்பது அக்கீதால அவர் எப்படி கரெக்டா இருக்கிறாரோ அதே போலதான் அஹ்லாக்ல அவரு கரெக்டா இருக்கும். புரியலாமா? சோ நம்முடைய பண்பு, நம்முடைய நடத்தை, நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய ஒழுக்கங்கள், நம்முடைய பேச்சு, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் புரியுதுங்களா, நம்மளதான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? இப்ப நம்ம சொல்ற வச்சுங்களேன், ஒரு விஷயத்த நம்ம சொல்றதன்படி இந்த பூமா நடக்கிறாங்களா, இந்த பாயம்மா நடக்கிறாங்களா, இந்த பாய் நடக்கிறாதான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ மக்களுக்கு மத்தியில ஒரு தாயினுடைய, அதாவது ஒரு அழைப்பாளருடைய அந்த அட்வைஸ், அந்த தாவா மக்களுக்கு மத்தியில பயனளிக்க வேண்டுமானால் அந்த அழைப்பாளருடைய சொல்லு, செயலு, அஹ்லாக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. புரியுதுங்களா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தன்னுடைய அந்த நற்குணத்தின் மூலமாக இஸ்லாமிய அழைப்பணியும் பண்ணிக்கிறாங்க என்பது இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு தெரிய வருகிறது. அடுத்து பாருங்கம்மா, நோயாளியை சென்று நலம் விசாரிப்பதன் மூலமாக இஸ்லாமிய அழைப்பு பணியை ரசூலுல்லாஹ் பண்ணிக்கிறாங்க. நபித்தோட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு யூத சிறுவன் ஊழியராக இருந்தான். புரியுதுங்களா? ஒரு நாள் அவர் நோய்வாய்ப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவரை நலம் விசாரித்தார்கள். அவரின் தலையருகே அமர்ந்து, நீ முஸ்லிமாகி விடு என்று கூறினார்கள். அருகில் இருந்த தன் தந்தையை அவர் பார்த்தார். அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படி என்று தந்தை கூறினார். உடனே அந்த சிறுவர் முஸ்லிமாகிவிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டிலிருந்து வெளியேறும் போது ஒரு துஆவை சொல்லி வெளியேறாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு பி மினன்னார். இந்த சிறுவனை, புரியுதுங்களா, இந்த சிறுவனை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, வெளியே வராங்க. இது ஒரு செய்தி. இந்த செய்தி சஹீஹுல் புகாரில 1356வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1356. இப்ப கவனிங்கம்மா, இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அஹ்லாக்கு பாருங்களேன். வேலை செஞ்சது ஒரு சிறுவனுடைய, ஒரு யூதனுடைய சின்ன பையன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கலாம், சஹாபாக்கள் அமைச்சு, எப்பா இந்த மாதிரி பையனுக்கு உடம்பு சரியில்லையா, நீங்க போயிட்டு என்ன எதுன்னு கேட்டுவாங்க, அந்த மாதிரி ரசூல் அமைச்சிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி பண்ணல. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்கன்னு சொன்னா அதை ஃபாலோ பண்றதுக்கு மக்கள் போட்டி போட்டு வருவாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரிலாம் பண்ணாம அவங்களே போய் என்ன பண்றாங்க, அந்த சிறுவனை வந்து உடல் நலம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சது மட்டுமல்ல, என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிமுகப்படுத்துறாங்க. யா குலாம், சிறுவனி, அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாமை நீ ஏற்றுக்கொள், வெற்றி பெறுவாய். உடனே அந்த பையன் என்ன பண்றாரு, அவங்க அத்தாவை பார்க்கிறார். அத்தாவே, இந்த மாதிரி என்னுடைய எஜமான், என்னுடைய முதலாளி இந்த மாதிரி என்ன இஸ்லாத்துக்கு வர சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த அடிப்படையில அந்த பையன் என்ன பண்றது, என்னுடைய அத்தாவை பார்க்கிறார். அப்போ அந்த பையனுடைய அத்தா சொல்றாரு, அத்தே அபுல் காசிம். அபுல் காசிம் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பேர். ஏன்னா அவனுடைய மகன் பேர் என்னமா, இப்ராஹிம் சொல்லி ஒரு பையன், அதே போல அப்துல்லான்னு சொல்லி ஒரு சிறுவர், அதே போல காசிம். அப்போ காசிமுடைய தந்தையான முகம்மதுக்கு நீ ஃபாலோ பண்ணு, கட்டுப்படு. அதாவது அவர் என்ன சொல்றாரு நீ செய்ப்பா அப்படின்னு தந்தை பர்மிஷன் கொடுக்குறாரு. உடனே எந்த பையன் என்ன சொல்றாப்புல, அல்ஹம்துலில்லாஹ் கலிமா சொல்றாப்புல. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவனிங்க, தன்னுடைய தனக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு சிறுவனுக்கு நேரடியா வீட்டுல போயிட்டு உடல்நலம் விசாரிச்சது மட்டுமல்லாம, புரியுதுங்களா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிமுகப்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியின் காரணமாக அந்த சிறுவனும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்.
புரியுதுங்களா? இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். அப்போ பாருங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாம நமக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட யாரு நல்லபடியா பேசுறாங்களோ, யார் நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறாங்களோ, யாரு நம்ம கிட்ட வந்து நட்பு கொள்றாங்களோ, அவங்க மட்டுமே நாம என்ன பண்றோம்? உடல்நலம் சரியில்லைன்ற காரணத்தினால போய் பார்க்கோம். எதிரிங்க, விரோதிங்க, பகையான ஆளுங்க, ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு கட்டத்துல கொஞ்சம் அதிகமா பேசியிருப்போம், அல்லது அவங்க அதிகமா பேசியிருப்பாங்க. அந்த மக்கள்லாம் நோய்வாய்ப்படும் போது புரியுதுங்களா, சந்தோஷப்படக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பண்பு ஒரு அழைப்பாளருக்கு இருக்கக்கூடாது. ரசூலுல்லாவுடைய வழிகாட்டுதல் பாருங்க, எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதல். ரசூல்லா வந்து நினைத்திருந்தால் சஹாபாக்கள் அமைச்சிருக்கலாம், நீங்க போய் பாருங்கப்பா, உடம்பு சரியில்லை அந்த பையனுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி பாருங்க அமைச்சிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி அவங்க பண்ணல, அவங்களே போறாங்க. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, நோயாளியை சென்று நலம் விசாரிப்பது என்பது அது ஒரு சுன்னா, அது ஒரு நபி வழிமுறை. ஹதீஸ்ல என்ன வருது தெரியுமா? ஒருவர் வந்து காலையில ஒரு நோயாளியை வந்து நலம் விசாரிச்சா அவருக்கு அன்றைய மாலை வரை 70,000 மலக்குகள் அவருக்காக துவா செய்யறாங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. யாரு வந்து ஒரு நோயாளியை வந்து காலையிலேயே உடல்நலம் விசாரிக்கிறாரோ இவருக்கு 70,000 மலக்குகள் துவா செய்யறாங்க. அதே போல மாலை நேரத்துல யார் வந்து ஒரு நோயாளியை சென்று நலம் விசாரிக்கிறாரோ அவருக்கு மறுநாள் காலை வரை 70,000 மலக்குகள் துவா செய்யறாங்க. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், வானவர்கள் அவர்களுடைய துவா அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுமா, நிராகரிக்கப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படும். இன்ஷால்லா ஏற்கப்படும் உஸ்தாத். அப்போ பாருங்க, ஒரு ஒரு சில நேரம் தான், ஏன்னா அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் போய் நம்ம பேசுவோமா சொல்லுங்க பார்க்கலாம்? அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் பேசுவோமா? ஒரு 10 நிமிஷம் நாம டைம் ஒதுக்கி நமக்கு தெரிஞ்சாலோ தெரியாதாலோ சொந்தக்காரங்களோ விரோதியோ எதிரியோ பகைமையோ ஜென்ம ஜென்மமா விரோதம் இருந்தாலும் சரி, உடல் நலம் சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டாலே உண்மையிலேயே ரசூலுல்லாவோட அனுசிக்கிறேன் அப்படின்னு நம்புறவங்க சொல்றவங்க அவங்க செய்யக்கூடிய பணி என்ன தெரியுமா? அந்த பேஷண்ட்டை போயிட்டு உடல்நலம் விசாரிக்கிறது ஒரு சுண்ணாவான ஒரு காரியம். இங்க யார ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க? யூதனுடைய பையனை விசாரிக்கிறாங்க. யூதங்க எப்படிப்பட்டவங்க? ரொம்ப கிரிமினல் புத்தி உள்ளவங்க. புரியுதுங்களா? யூதங்க யாருமா? ரொம்ப கிரிமினல் புத்தி உள்ளவங்க. அதாவது இறை தூதர்களை கொன்றவங்க, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை மறைச்சவங்க, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களுக்கு மாற்று பொருள் சொன்னவங்க. இப்படிப்பட்ட யூதனுடைய சிறுவனை தன்னுடைய பணிவிடைக்காக வேண்டி சேர்த்தது மட்டுமல்லாம அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேயே நேரா போயிட்டு சந்திச்சு ஆதரவு சொல்லி, ஆதரவு சொன்னது மட்டுமல்லாம உடல்நலம் விசாரிச்சது மட்டுமல்லாம தாவா கொடுத்து அந்த பையன் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னா இது எவ்வளவு நமக்கு படிப்பினை இதுல பாருங்க. இப்போ தாவாவுடைய ஃபீல்டு, அந்த ஃபீல்டுடைய களம் அப்படின்னு பார்க்க போனா நமக்கு நிறைய களம் இருக்கு. அதுல ஒரு களம் என்ன தெரியுமாமா? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஜிஹெச்ங்க. புரியுதுங்களா? அது ஜிஹெச் இருந்தாலும் சரிதான், அல்லது பிரைவேட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரிதான். ஸோ அந்த ஒரு களத்தை நாம பயன்படுத்திக்கணும். புரியுதுங்களாமா? ஏன்னா இந்த என்ன சொல்றது, பார்வையாளர்கள் நேரம் அப்படின்னு ஒரு நேரம் ஒதுக்கி இருப்பாங்க. காலையில ஒரு 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல பார்வையாளர்கள் நேரம் அப்படின்னு ஒதுங்கிய நேரத்துல புரியுதுங்களா, பெண்களுக்கு மட்டுமே, பெண்கள் மட்டுமே தனி வார்டுல அனுமதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த பெண்கள் மட்டுமே தனி வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணலாமா, யார்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நாமளே போயிட்டு என்ன பண்ணலாம், போயிட்டு அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், உடல்நலம் விசாரிச்சு ஸோ கூடுமான வரைக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா,
அதே போல வந்து சூரத்துல் ஃபலக்கு, சூரத்துல் நாசு, சூரத்துல் இஹ்லாசு, ஆயத்துல் குர்சி இதெல்லாம் ஓதி புரியுதுங்களா, அவங்க மேல ஊதுவது என்பது, ஓதி பார்ப்பது என்பது நமக்கு மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஏமா ருக்கையா செய்வது அனுமதிக்கப்பட்ட ஒன்றா, அனுமதிக்கப்படாத ஒன்றா? அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆஹ், எது நமக்கு அனுமதிக்கப்படலைன்னு சொன்னா, ருக்கையா செய்யற அதாவது ஓதி பார்க்கிறன்ற அடிப்படையில இணை வைக்கும்படியான வார்த்தைகள் தான் நாம பயன்படுத்தக்கூடாது. புரியுதுங்களாமா? ஷிர்கான வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. அந்த இந்த கிதாப் சொல்லுவாங்களா, பால் கிதாபு நம்ம சொல்லுவாங்க பாருங்க, அந்த கிதாப்ல வரக்கூடிய அந்த திக்ருங்க, தஸ்பீங்க, அந்த மந்திரம் அது இதெல்லாம் போட்டு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளோ அதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆனா எது நமக்கு அனுமதி? ஃபாத்தியா சூரா, இஹ்லாஸு, சூரத்துல் ஃபலக்கு, சூரத்துல் நாசு, அந்த மாதிரி அதே போல ஆயத்துல் குர்சி. ஸோ இதெல்லாம் நீங்க புரிதுங்களா, அந்த பேஷண்ட்டுக்கு மத்தியில ஓதி நீங்க ஊதிட்டாலே அடுத்த பெட்ல இருக்கிற பேஷண்ட்டுங்க, அம்மா பாய் அம்மா எனக்கு வந்து ஊதி பாருங்க, எனக்கு வந்து ஊதி பாருன்னு சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த வார்டில் இருக்கிற நர்ஸும் சரி, அந்த வார்டில் இருக்கிற டாக்டரும் சரி, உங்களை வந்து நீங்க வந்து டெய்லி வாங்கம்மா, வார வாரம் வாங்கம்மா, இவங்க தான்மா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிற ஆள் யார் தெரியுமா? யாரு? யாருமா? கிறிஸ்துவ சகோதரிங்க, கிறிஸ்துவ சகோதரிங்கம்மா. ஹலோ, கேக்குதா? கேக்குது உஸ்தாத். கேக்குது. கேக்குதா? கேக்குது உஸ்தாத். ஹாஸ்பிட்டலுடைய அந்த களத்தை வந்து பயன்படுத்துகிறது யாரு? கிறிஸ்துவங்க. கிறிஸ்துவ மிஷனரி. நீங்க நீங்கள்ட்ட நேர்ல பார்த்திருக்கலாம். ஆமா உஸ்தாத், பார்த்திருக்கோம். வெளியே போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை போவாங்க. நீங்க சென்னைக்கு வந்தீங்கன்னு சொன்னா, சென்னையில வந்து பிரபல்யமான 3 ஜிஹெச் இருக்கு. ஒண்ணு என்னம்மா ஸ்டாலினு, 2வது வந்து சென்ட்ரலு, அதே போல வந்து ராயப்பேட்டை. இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாலே டெய்லியும் போறாங்க. அது குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டினுடைய அந்த பெட்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பேஷண்ட்டு என்னென்ன லாங்குவேஜ் புரியுதுங்களா, அந்த பேஷண்ட்டு தெரியுமோ அந்த லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி அந்த பெட்ல என்ன இருக்குன்னு சொன்னா பைபிள் இருக்கும். பேஷண்ட் வந்து தெலுங்கு பேசுறாருன்னா தெலுங்கு பைபிள், பேஷண்ட் தமிழ்னா தமிழ் பைபிள், இது பேஷண்ட் வந்து கன்னடானா கன்னடா பைபிள், பேஷண்ட் வந்து ஹிந்தினா ஹிந்தி பைபிள், பேஷண்ட் வந்து என்னது இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் பைபிள். அப்போ அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. புரியுதுங்களா? இங்க பாருங்க, அப்படியே ஒரு டீமா போவாங்க, போயிட்டு உடல்நலம் விசாரிச்சுட்டு ஜெபம் பண்ணவங்க பாருங்க. அந்த ஜெபத்திலேயே அந்த பேஷண்ட்டு என்னப்பா இது யாருன்னே தெரியல, நமக்காக வேண்டி ஜெபம் பண்றாங்க. போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க அந்த டீம், இந்த கிறிஸ்துவ மிஷினரி அந்த பேஷண்ட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க. இங்க பாருங்க, ஏசப்பாவை நீங்க நம்புவாங்க, ஏசப்பா உங்களை குணப்படுத்துவாரு அப்படின்ட்டு. யதார்த்தமா அந்த பேஷண்ட்டுக்கு குணமாக்கி வச்சீங்களே, அந்த நம்பிக்கை யார் மேலதான் வரும்? இயேசு மேலதான் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நாம என்ன சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த களத்தை நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கிறாங்க. நோயாளி கிட்ட போங்க, அவங்களோட உடல்நலம் விசாரிங்க, அவங்களுக்கு தாவா கொடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆஸ்பத்திரியுடைய அந்த தாவா களத்தை கிறிஸ்துவ மிஷனரி பயன்படுத்திக்கிறாங்க. அதனால உண்மையிலே வந்து உங்களுக்கு தாவா பணி செய்யணும் ஆசைன்னு சொன்னா அதுக்கு சிறந்த ஒரு களம் வந்து, இன்னும் சொல்ல போனா எதிர்ப்பு வராத ஒரு களம்
மக்கள் வந்து உங்களை வரவேற்கக்கூடிய களம் அப்படின்னு சொன்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய தனியார் ஆஸ்பத்திரியா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா இருந்தாலும் சரி, யாரும் உங்களை மறுக்க மாட்டாங்கம்மா. இன்னும் நீங்க போகும்போது சும்மா கை வீசிட்டு போகாம உங்களால உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி பிஸ்கெட்டுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, ஒரு ஆரோக்கியமான பொருளை நீங்க வாங்கிட்டு போன வச்சீங்கல்ல, உங்க ரொம்ப கண்ணியம் கொடுத்து வர வைப்பாங்க. சரிங்களா? நீங்க யார்கிட்ட பெர்மிஷன் அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த பார்வை நேரம் வச்சீங்களா, பார்வை நேரம் விசிட்டிங்ஸ் அந்த டைம் இருக்கீங்களா, விசிட்டர்ஸ் டைமா, அந்த நேரம் இருக்கு பாருங்க. காலையில ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும், மதியம் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். அப்போ நீங்க டெய்லியும் போக முடிஞ்சா போங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லைன்னு சொன்னா வாரத்துல நீங்க போகலாம். வாரத்து ஒரு நாள் நீங்க தனியா போக பயப்படுறீங்களா, கூட ஒரு சகோதரியை கூப்பிட்டு போவாங்க. அதாவது பெண்கள் மட்டுமே தனியா இருக்கக்கூடிய அந்த வார்டுல. ஏன்னா ஆண்களுக்கு நீங்க மஹரம், அது வேற சட்டம், அது புரியுதுங்களா, வேற கானூன், அது வேற சட்டம். இப்போ பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் அந்த பெண்கள் வார்டுல பெண்களாகி நீங்க தாராளமா போகலாம். யாரும் உங்களை எதிர்ப்பு சொல்ல மாட்டாங்க. உங்களை வந்து எதிர்ப்பு வராத களம் அந்த களம் தான் உங்களுக்கு, புரியுதுங்களா? மக்களால வரவேற்கப்படக்கூடிய களமும் அந்த ஹாஸ்பிட்டலுடைய களம் தான், புரியுதுங்களா? நேரா போயிட்டு, புரியுதுங்களா, நீங்க நிலம் விசாரிச்சுட்டு இந்த மாதிரி அவங்க கையில அந்த ஃப்ரூட்ஸை கொடுத்துட்டு, புரியுதுங்களா, அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ப எப்படிலாம் நீங்க உங்களால பேச முடியுமோ தௌஹீதை நீங்க சொல்லிட்டு வந்துட்டீங்கனாலே உங்கள் மீது அந்த பொறுப்பு நிறைவேறி விடுகிறது. புரியுதுங்களாமா? அப்போ பாருங்க, இப்போ ஹாஸ்பிட்டல் போறீங்கல்ல, நான் சொன்னேன். இப்போ அங்குள்ள மக்களுக்கு என்ன மெசேஜை கொடுக்குறது? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னமா, யாராவது நமக்கு வந்து ஏதாவது பண்ண மாட்டாங்களா, ஜெபம் பண்ண மாட்டாங்களா, பிரார்த்தனை பண்ண மாட்டாங்களா, நம்ம இதுல இருந்து விடுதலை இல்லாமே சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாமே. ஏன்னா மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஊசி, மருந்து, மாத்திரை, குளுக்கோஸு, அதை விட ஒரு அன்பான வார்த்தை இருக்கு பாருங்க. அன்பான வார்த்தை, ஆறுதலான வார்த்தை, புரிதலா, அதை சொல்லும் போது இது வந்து அவங்க ரொம்ப மனசு ஒரு குளுமையா இருக்கும். ஏன்னா பெட்ல ஆரம்பத்துல அட்மிட் பண்ண பிறகுதான் சொந்தமா தான் வந்து பார்ப்பாங்க. ஒரு 6 மாசம் 7 மாசம் வருஷக்கணக்காரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான ஆள் மட்டும் தான் வருவாங்க, மற்றதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. அப்போ அவரு என்ன பண்ண வெறுத்து போயிடுவாரு. என்னடா சொந்தக்காரங்க நம்மளை வந்து ஆரம்பத்துல வந்து பார்த்தாங்க, அதுக்கு மணி நேரம் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி வெறுத்து போயிடுவாங்க. அப்போ அந்த வெறுத்த நிலையில அவருக்கு உண்டான ஒரு செய்தி என்ன அப்படி தெரியுமா, நாம தரக்கூடிய அந்த ஆறுதலான செய்தி தான். நீங்க கவலைப்படாதீங்க, லைஃப் சொன்னாலே கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் ஆரோக்கியம் நோய் இதெல்லாம் வர்றதுதான், இதெல்லாம் சகஜம்தான், இதெல்லாம் வந்து லைஃப்ல சகஜம்தான். அதனால நீங்கள் விரைவாக குணமடைவதற்கு நாங்க என்ன பண்றோம், அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை பண்றோம். இந்த வார்த்தை சொன்னாலே அவங்களுக்கு கொஞ்சம் குளுமையா இருக்கும். நீங்க விரைவா குணமடைவதற்கு நாங்க என்ன பண்றோமா, அல்லாஹ் இடத்துல தொடுதொட்டு நாங்க பிரார்த்தனை பண்றோம், துவா செய்யறோம்னு சொன்னாலே எப்படி ஒரு குளுமையாயிடும் அவங்களுக்கு. சரி, யாருன்னு தெரியும், இந்த பூமா நமக்காக வந்திருக்கிறாங்க, நமக்காக துவா செய்யறன்னு சொல்றாங்க, சரி பரவாயில்ல. இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்க தாவா ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லா கவனமா கேட்பாங்க. புரியுதுலாமா? கவனமா கேட்பாங்க. அப்போ அந்த சுச்சுவேஷன்ல இப்போ எந்தெந்த வசனங்களை அவங்களுக்கு மென்ஷன் பண்றது ஹாஸ்பிட்டல் தாவா அப்படின்னு சொன்னா, அந்த சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு வந்து என்னென்ன வசனங்களை மென்ஷன் பண்றது, புரியுதுங்களா? எழுதிங்கம்மா, எழுதிங்களா? சொல்லுங்க. 6வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனம். 6வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனம். இருபத்தி 6வது அத்தியாயத்தினுடைய 80வது வசனம். 26வது அத்தியாயத்தினுடைய 80வது வசனம்.
இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 186வது வசனம். ஆறுல 17, 26ல 80, 2ல 186. இந்த 2ல 186 அரபி படிச்சுட்டு தமிழ் படிக்குமா? அரபி வாசிங்க. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلكم يرشدون. தமிழ் படிக்கணும். لعلهم يرشدون. يرشدون. தமிழ் படிக்கணும். படிங்க. நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன். அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று கூறுவீராக. கவனிங்க. இப்போ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி முதல்ல உடல் நலம் விசாரிக்கணும். புரியுதுங்களா? உடல்நலம் விசாரிச்சுட்டு, புரியுதுங்களா, இங்க பாருங்க, இதெல்லாம் ஆரோக்கியம், இந்த மாதிரி நோய், அதே போல லைஃப்ல கஷ்டம், இன்பம், துன்பம், நெருக்கடி, சந்தோஷம், இதெல்லாம் கலந்ததுதான் என்னது லைஃபு. அதனால நீங்க விரைவா பரிபூர்ணமா சீக்கிரமா குணமாவதற்கு நாங்க என்ன பண்றோம்? அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறோம். புரியுதுங்களா? அப்படின்னு இந்த பாயிண்ட சொல்லிட்டு நீங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா பொதுவாகவே அந்த பேஷண்ட் என்ன தெரியுமா அப்படின்னா, பொதுவா மக்களுடைய நிலைமை என்ன தெரியுமா, அந்த வலியின் காரணமாக, அந்த அவஸ்தையின் காரணமாக என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன சாமி தெரியுமோ, என்னென்ன கடவுள் தெரியுமோ, எல்லா கடவுளும் என்ன பண்ணுவாங்க, கும்பிடுவாங்க, வேண்டுவாங்க, என்னமோ பண்ணுவாங்க. ஏன்னா சரி, யாராவது ஒரு தெய்வம், யாராவது ஒரு சாமி, ஏதாவது ஒரு கடவுள் நம்மளை குணப்படுத்த மாட்டாரா, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாமே, இங்க ரொம்ப அவஸ்தையா இருக்கு, இந்த வழியை நம்ம பொறுக்க முடியலையே, தாங்க முடியலையே, அந்த ஒரு மனஸ்தாபம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, முதல்ல அவங்க குலதெய்வம் என்னமோ அதை கும்பிடுவாங்க, வணங்குவாங்க, துவா பண்ணுவாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்த குலதெய்வம் கைவிட்டு போயிடுச்சுன்னு சொன்னா அடுத்து இன்னொரு சாமி அப்படியே போயிட்டே இருப்பாங்க. கடைசியில என்ன வரும், அவங்க குலதெய்வமும் அவங்க சாமியும் கைவிட்டு சொன்னா சரி மாதா இயேசுநாதரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்க போவாங்க. அங்கேயே போயிட்டு அவங்களுடைய வலி, அவங்களுடைய வேதனை குணமாகணும்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, ஜம்பிங் பண்ணுவாங்க. அப்போ உலகத்துல பொதுமக்களால கருதப்படக்கூடிய எத்தனை கடவுள்கள் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன காரணம், ஏதாவது ஒரு சாமி குணப்படுத்தாதா, ஏதாவது ஒரு கடவுள் நம்மளை குணப்படுத்த மாட்டாரா, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்னு. அதனாலதான் அந்த வலியின் காரணமாகத்தான் சோ இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த வார்த்தை, அம்மா அம்மா பாய் அம்மா, நானும் என்ன பண்ணேன், வேண்டாத கடவுள் இல்ல, ஏறாத படியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாத கடவுளும் இல்லை, ஏறாத படியும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம், உலகத்துல எத்தனை கடவுள் இருக்கோ அத்தனை கடவுள் என்னென்ன பண்ணிட்டேன், பிரார்த்தனை பண்ணிட்டேம்மா, இது வரைக்கும் எனக்கு குணமாவலையாம்மா அப்படின்னு புலம்புவாங்க. இதுதான் நமக்கு தாவால ஒரு பாயிண்ட். அந்த சமயத்துலதான் நாம என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த வசனத்தை அரபியில ஓதிட்டு அப்படியே அவங்களுக்கு தர்ஜுமா பண்ணும். அப்ப இதுல என்ன பாயிண்ட் தெரியுமா நமக்கு, இந்த ஆயத்துல இருக்கு. அதாவது 2வது அத்தியாயத்தினுடைய 186 புரியுதுலாமா, என்ன பாயிண்ட்னு சொன்னா, நபியே அந்த மக்கள் என்னை பத்தி கேட்கறாங்க, நீங்க சொல்லுங்க, இன்னி கரீப், நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கின்றேன். அவர்கள் என்னிடத்திலே அவங்க பிரார்த்தனை பண்ணா
நான் அவருடைய பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கிறேன். ஆனா என்ன நிபந்தனை தெரியுமா? அந்த மக்கள் என்னை நம்பிக்கை கொள்ளட்டும். அப்போ படைப்பாளன் ஒருவன், இறைவன் சொன்னா அவன் ஒருவன் தான், கடவுள் அப்படின்னு சொன்னா அவன் ஒருவன் தான். அந்த இறைவன் தான் நமக்கு நோயை கொடுக்கறது, அந்த இறைவன் தான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது. அந்த இறைவனை தான் நாம அல்லான்னு சொல்றோம். எனவே உங்களையும் என்னைய படைத்த கடவுள் அல்லாதான். எனவே அவன் தான் உண்மையான கடவுள். அவனும் நீங்க நம்புங்க, அவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு குணமாகும். புரியுதுங்களா? அந்த அல்லாஹ் இடத்துல தான் நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு வேண்டி துவா செய்ய போறேன் என்ற வார்த்தையை நீங்க மென்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ இந்த வசனத்துல இருந்து நாம அவங்களுக்கு சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்கம்மா, உங்களையும் என்னைய படைத்த கடவுள் வேற வேற கிடையாது. நம்ம எல்லாத்தையும் படைச்ச கடவுள் அல்லாஹ் ஒருத்தந்தான். அல்லாஹ்னு சொன்னா எங்களுக்கு மட்டும் கடவுள் இல்லை. இது ஒரு அரபி வார்த்தை. இதனுடைய பொருள் என்ன? இந்த அண்ட சராசரங்களை படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய உண்மையான வணங்கத்தகுந்த இறைவனான அந்த உண்மையான கடவுளுக்கு பேர் தான் அல்லாஹ் என்ற வார்த்தை. அதனால அல்லாஹ் தான் நம்ம எல்லாம் படைச்சு. அவனை நம்புங்க, அவன் தான் நம்ம நம்பணும், அவன் தான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான். புரியுதுங்களா? அவனை நீங்க நம்புங்க, அவன்கிட்ட நீங்க உரிமையா நீங்க என்ன பண்ண பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களை எல்லா வியாதியும் குணமாயிடும் அப்படின்னு நீங்க மென்ஷன், இந்த வார்த்தை நீங்க மென்ஷன் பண்ண. புரியுதுங்களா? இந்த வார்த்தை நீங்க மென்ஷன் பண்ணாதான் அவங்க அப்பமாவது அவங்களுக்கு அந்த ஈமானம், அந்த நம்பிக்கை வரும். சரி, நாம காலங்காலமா வணங்கிட்டு இருந்த அந்த குலதெய்வம், நம்முடைய கடவுளை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு கைவிட்டாங்க. சரி, பாயாமா சொல்ற மாதிரி அல்லாவை நம்பி பார்ப்போம், அல்லாவை நம்புவோம், அவன் தான் நம்ம உண்மையான கடவுள் சொல்றாங்க, நம்பிதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட அந்த சமயத்துல நீங்க ஷஹாதா சொல்லி தரீங்க, கரிமா சொல்லி தரீங்க, அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி அவங்க கேட்கும் போது, ஏன்னா நமக்கும் அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில எந்த விதமான இன்டைரக்ட் கிடையாது, டைரக்ட் தொடர்பு தான். இதை நீங்க சொல்லணும். இங்க பாருங்கம்மா, நீங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனிடத்துல நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பா அவருடைய பிரார்த்தனை பதிலளிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு என்ன பண்ணுவான், ஷிஃபா அளிப்பான். புரியுதுங்களா? அப்போ இந்த 3 வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, புரியுதுங்களா, தாவா சம்பந்தமாக, அதாவது ஹாஸ்பிட்டல்ல தாவா சம்பந்தமாக பண்ணக்கூடிய ஒரு வசனங்கள். ஓகேங்களாமா? ஆமா. ஏன்னா அத்தியாயம் 6 வசனம் 17 அதுல என்ன வருது? மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு, ஒரு நோயோ, ஒரு தீங்கோ, ஒரு நெருக்கடி ஏற்பட்டு விட்டால் அதனை அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாராலும் அதனை குணப்படுத்த முடியாது. அப்போ நோயை கொடுக்கறனும் அல்லாதான், அந்த நோய்க்குண்டான நிவாரணத்தையும் அல்லாதான் கொடுப்பான். புரியுதுங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, எந்த ஒரு நோயுமே அதற்குண்டான மருந்து இல்லாமல் இல்லை. இப்ப எல்லா நோய்க்கும் அல்லாஹ் என்ன பண்ணிக்கிறான், மருந்தை வச்சிருக்கிறான். இதெல்லாம் நாம சொல்லிட்டு குறிப்பா நாம அந்த பேஷண்ட்டுக்கு சொல்ல வேண்டியது, புரிதல் என்னன்னு சொன்னா, முதல்ல உடல் நலத்தை விசாரிக்கணும். புரியுதுங்களா? உடல் நலத்தை விசாரிச்சுட்டு நாங்க உங்களுக்காக துவா செய்யறோம், நாங்க இந்த மசூதிலிருந்து வரோம், இந்த பள்ளியிலிருந்து நாங்க வரோம், நாங்க ஒரு நாளைக்கு அல்லாஹ் இடத்துல 5 டைம் படிப்போம், நீங்க சீக்கிரமா துவா செய்யும்போது நீங்க சீக்கிரமா உடல்நலம் குணமாவதற்கு நாங்கள் என்ன பண்ணோம், அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க பேசிக்கா நீங்க சொல்லிட்டு அடுத்து நீங்க இந்த தாவா சம்பந்த விஷயத்தை நீங்க சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நம்முடைய ஃபீல்டுல அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுடைய சந்திச்சு அதன் மூலமா நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓகேங்களா? இன்னைக்கும் நம்முடைய தொடர்புல இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம தாவா பண்ணி அந்த சமயத்துல களிமா சொல்லி ஆரோக்கியமா இருந்து இன்னைக்கு நம்ம இடத்துல தொடர்புள்ள மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு அழகான ஒரு களம். ஹாஸ்பிட்டல் என்னமா ஒரு தாவாவுக்கு அழகான களம் இது. அதனால உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பிரைவேட் ஆஸ்பத்திரி இருந்தாலும் சரி,
அல்லது ஜிஹெச்ஆ இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? சரி. அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்து என்ன முறையை கையாண்டாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய ஃபீல்டுல பிற நாட்டு, அதாவது மக்காவை சுற்றி மதீனாவை சுற்றி என்னென்ன அரபுலக நாடு இருந்ததோ, என்ன அபஷா இருந்தது, மிஸ்ர் இருந்தது, ரோம் இருந்தது, யமாமா இருந்தது, ஓமன் இருந்தது, பாரசீகம் இருந்தது, பஹ்ரைன் இருந்தது, அதே போல சிரியா இருந்தது. இப்ப இந்தந்த ஊர்ல வாழக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கடிதத்தின் மூலமாக லெட்டர் எழுதி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இஸ்லாமிய அழைப்பு பணியை பண்ணியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இஸ்லாமிய அழைப்பு பணியை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாவுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, எழுத தெரிந்த ஒரு நபித்தோழரை கூப்பிட்டு இந்த மாதிரி மெசேஜ் என்ன பண்ணுவாங்கம்மா, அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, யாரு அனுப்புறாங்களோ அவங்களுடைய முத்திரை இருக்கணும். அந்த முத்திரை இருந்தால்தான் அதை வந்து படிப்பாங்க, அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. முத்திரை இல்லாத கடிதங்களை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதை வந்து ரத்து கொள்றாங்க. இப்போ அந்த சமயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெள்ளியினால் செய்யப்பட்ட மோதிரத்தை அணியக்கூடிய பழக்கம் உள்ளவரா இருந்தாங்க. அந்த மோதிரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் என்று முதல் வரியிலையும், ரசூல் என்று இரண்டாவது வரியிலையும், முகம்மது என்று மூன்றாவது வரியில இருக்கும். அத அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஒரு மையில பஞ்ச் பண்ணி அந்த கடிதத்துல ஒரு பஞ்ச் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய தூதரான முகம்மதிடமிருந்து இந்த கடிதம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு அடையாளம். புரியுதுங்களா? அப்போ இந்தந்த வகையில குர்ஆனை ஓதி காண்பிப்பதன் மூலமாக, தர்மம் கொடுப்பதன் மூலமாக, மக்களை வந்து களப்பணியில போய் நேரடியாக சந்திச்சு, அதே போல நற்குணங்களை வெளிப்படுத்தி, நோயாளிகளை சந்திப்பதன் மூலமாக, கடிதங்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்தந்த முறையில இஸ்லாமிய அடைப்பணி பண்ணியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? சரி. இப்போ இது வரைக்கும் இந்த வகுப்பு போதும். இப்போ இதுல நடத்தப்பட்ட பாடத்துல ஏதாவது சந்தேகம் வந்தா கேளுங்கம்மா. இன்னைக்கு நடத்தப்பட்ட பாடம் புரிஞ்சுதாம்மா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சுது. சரி. இப்போ இன்னைக்கு நடத்தப்பட்ட பாடத்துல மட்டும் ஏதாவது சந்தேகம் வந்தா கேளுங்க. சரிம்மா, இன்ஷா அல்லாஹ் மீதி உண்டான தலைப்பு, கூடுதல் விவரங்கள் நாளைய வகுப்புல பார்க்கலாம். சார், ஓகேங்களா? சொல்லுங்கம்மா. இப்போ பிற நாட்டு மக்களுக்கு வந்து கடிதம் மூலமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செஞ்சது வந்து இப்ப சவுதி சுத்தி இருக்கிற ஊர்லாம் வந்து அரப் கண்ட்ரிஸ் தானே, அப்போ வேற லாங்குவேஜ் எதுவும் இருந்துச்சா? இது உங்களுக்கு ரஹீக் யாருமா பாடம் எடுக்கிறா? அது லெசன் ரஹீக் ஒன்னும் எடுக்க ஆரம்பிக்கல உஸ்தாத். நீங்க படிச்சுக்கிறீங்களா? யாராவது கிளாஸ் எடுத்துக்கிறாங்களா? நான் வந்து முஃப்தி பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல சண்டேஸ்ல வீக்லி. ஆமா ஆமா, அதுல அட்டன் அது பண்றீங்களா? ஆமா. அதுல வந்திருக்குமாம்மா? ஆம், தெரியல உஸ்தாத், அதுல அதான் வந்து கேக்குறேன். நான் சொன்ன பாருங்க, சிரியா, பஹ்ரைன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரபுல தான் அமைச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வரி என்ன தெரியுமா இருக்கும், சலாமுன் அலா மனித்தபஅல் ஹுதா, நேர்வழியை பின்பற்றுவோர் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக அப்படின்னு முதல் வரி இருக்கும். ரெண்டாவது வரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து புரியுதுங்களா, முஹம்மது, அல்லாஹ்வுடைய தூதரான முஹம்மதிடமிருந்து உங்களுக்கு வந்து ஒரு கடிதம், புரியுதுங்களா அப்படின்னு இருக்கும். அரபுல தான் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா சுத்தி பாத்தீங்கன்னா அரபு உலகம் தானே அது. அப்போ அதை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுத தெரிந்த நபித்தோட வர வச்சு அதை எழுதி
தன்னுடைய அந்த மோதிரத்தை பஞ்ச் பண்ணி அந்த கடிதத்தில் அனுப்புவாங்க. ஓகேங்களா? சரி, வேறம்மா உங்ககிட்ட அந்த ரஹீக்குல் மக்தூம் புக் இருந்துச்சுன்னா அதிலே பாருங்க, கடிதங்கள் மூலமாக மன்னர்களுக்கு கடிதம் அப்படின்னு சொல்லி கடிதங்கள் மூலமாக மன்னர்களுக்கு அழைப்பு பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்கே இருக்கும். அந்த நீங்க அட்டவணையில பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கும். வேறம்மா இஸ்லாத்துல இருக்கிறவங்களே வழிகேட்டுல இருக்காங்களா உஸ்தாத்? அவங்களுக்கு எப்படி உஸ்தாத் யாரு? இஸ்லாத்துல இருக்கிறவங்களே இப்ப தர்காக்கு போயிட்டு அவங்க சொல்றத கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படி உஸ்தாத் தவா பண்றது? அதாவது இது வந்து நீங்க இப்படி கேட்டிருக்கலாம். எப்படி உஸ்தாது, இப்போ நம்ம தாவா பணி பண்ணோம், அதுல மாற்று கருத்து இல்லை, அது நம்ம செய்ய வேண்டிய பணி, காலத்தினுடைய கட்டாயம் கூட. ஆனா வந்து நம்ம மக்களே வழிகேட்டுல இருக்கிறாங்களே, நம்ம மக்களே வழிகேட்டுல இருக்கிறாங்க. இப்ப நாம வந்து எந்த பணிக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி தான் உங்களுடைய டாபிக், அப்படிதானம்மா? அப்படித்தானே? அப்படிதான் இப்ப சொந்தத்திலே நிறைய பேர் பாத்தீங்கன்னா தர்காக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் கேட்டேன். இப்போ இதனுடைய பதிலும் அதே போல கூடுதல் தகவலும் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்புல பார்க்கலாம். ஓகேங்களாம்மா? இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கலாமா கிளாஸ்? سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله.